பராசக்தி டைரக்டர் சுதா கொங்கரா இயக்கத்தில் நம்ம சிவகார்த்திகேயன், அதர்வா, அதுக்கு அடுத்து நம்ம ஜெயம் ரவி அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிக்க இப்போதைக்கு 2026 பொங்கல் ட்ரீட்டா தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு பேன் இண்டியன் தமிழ் திரைப்படம். இந்த படத்துடைய கதைக்களம் அப்படின்றது இந்தி எதிர்த்து இருக்க போகுது. ஆரம்பத்தில் இந்த படத்தில் நம்ம சூர்யா அவர்கள், துர்கா சல்மான் அப்படின்னு சொல்லிட்டு 2Dல இந்த படம் பண்ணுறதா இருந்தாங்க. அதிகாரப்பூர்வமாகவும் சொன்னாங்க ஒரு மிகப்பெரிய படமாக இருந்திருக்கும். சூர்யா அவர்கள் அந்த படத்தில் நடிச்சிருந்தா டெஃபினட்டாக தியேட்டரில் ஹிட் ஆகக்கூடிய ஒரு படமாக இருந்திருக்கும். ஆனால் அவர் இப்போ பாலிவுட்டில் போய் செட்டில் ஆனதுனால இப்போ நம்ம இந்தி எதிர்த்து ஒரு படம் பண்ணால் கண்டிப்பாக நம்மளுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படமே வேண்டாம்னு சொல்லிட்டு ட்ராப் பண்ணிட்டாப்ல. ஸோ இந்த படம் இப்போது சூர்யா கிட்ட இருந்து தப்பிச்சு வந்து நம்ம சிவகார்த்திகேயன் கிட்ட வந்து சேர்ந்துருக்கு. சிவகார்த்திகேயனுமே அந்த ரோல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரீசெண்டாக கூட அந்த படத்துடைய ஒரு மேக்கிங் சின்ன கிளிம்ஸ் மாதிரி கொண்டு வந்தாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். இப்போ அந்த ஆங்கிலேயர்கள் இருக்கும்போது ஒரு ட்ரெயின் இருக்கும் இல்லையா, அந்த ட்ரெயினுக்கு முன்னாடி நம்ம சிவகார்த்திகேயன் இருக்காப்புல. அந்த ட்ரெயினை ஸ்டாப் பண்ணி வர சீக்வன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக தத்ரூபமாக இருந்தது. அந்த ட்ரெயின்லாம் எப்படி வடிவமைச்சு அந்தளவுக்கு சூப்பராக கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. பார்க்குறதுக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கு. அதில் குறிப்பாக ஜனநாயகன் படத்துக்கு கூட போட்டிக்கு வருவாங்கன்னு பார்த்தா ஒரு 5 நாள் தள்ளி போயிட்டாங்க. ஜனவரி 14, 2026 பொங்கல் அன்னைக்கு இந்த படம் தியேட்டருக்கு வரப்போகுது. இன்னும் 100 நாள் இருக்காம. அந்த 100 நாளை முன்னிட்டு படத்தரப்பில் அஃபிஷியலாக ஒரு புது போஸ்டரை ஷேர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இப்போது ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இதுதான் இந்த பராசக்தி படத்துடைய ஒரு புது போஸ்டர். பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த ட்ரெயினில் நம்ம சிவகார்த்திகேயன் இருக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் கொண்டு வந்திருக்காங்க. இந்த போஸ்டர் சோஷியல் மீடியா ஃபுல்லாக ரொம்ப ட்ரெண்டிங்காக ஓடிக்கிட்டு இருக்குது. சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் எல்லாரும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் தியேட்டரில் சிவகார்த்திகேயனுக்கு மிகப்பெரிய வெற்றி பெற போகிற ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம சுதா கொங்கரா அற்புதமான படங்கள் எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2 படம் இறுதி சுற்று, அதுக்கடுத்து சூரரை போற்று, 2 படமும் அவங்களுடைய கெரியரில் ஒரு அற்புதமான ஒரு திரைப்படம். அதுக்கடுத்து 3வது திரைப்படம் பராசக்தி. டெஃபினட்டாக இந்த படமும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். அவங்களுடைய படங்களில் கண்டிப்பாக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கோர், இந்த சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, யங்ஸ்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தில் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் இந்த பராசக்தி மூவிக்கு எந்த அளவுக்கு ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். இன்னும் 2.5 மாதம் இருக்குது, நம்ம இந்த படத்தை தியேட்டரில் பார்க்க போகிறோம். ஜனவரி 14, 2026 பொங்கல் ட்ரீட்டாக இந்த படம் தியேட்டருக்கு வரப்போகுது. கண்டிப்பாக சிவகார்த்திகேயன் கெரியர்லேயே ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்க போகிற ஒரு திரைப்படமாக இந்த பராசக்தி திரைப்படம் இருக்கும். அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. வெயிட் பண்ணி பார்ப்போம்.